ஹலோ ஆல், திஸ் இஸ் ஆர் தாரணேந்திரன். என்ன அப்படின்னா, ஆனால் ரீசெண்டாக ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிற விஷயம், ரொம்ப ஷாக் ஆகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னைக்கோ பிக் பாஸில் வந்த அந்த பொண்ணு ஜோவிகா வந்துட்டு எப்போ என்னென்ன பண்ணி வீடியோ போட்டாலும் ஒவ்வொரு கமெண்ட் பாக்ஸ்லேயும் நான் வந்து ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் பார்க்குறது என்னென்னா, நீ இதுக்கு தான் படிச்சிருக்கணும்டி, மக்கு பொண்ணுடி, நீ படிக்கலடி, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இன்னுமாட அதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. படிக்காத அந்த பொண்ணு டெய்லி லைஃப்பில் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி, இல்லை அவங்க அம்மாவோட ஹெல்ப்னாலேயோ ஏதோ ஒரு விதத்தினால அவள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆக போகிறாள். அண்ட் அவள் அதை தேடி ஓடிக்கிட்டு தான் இருக்கா. சக்ஸஸ்ஃபுல் கண்டிப்பாக ஆயிடுவா. பட் அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சான்ஸே இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், அந்த பொண்ணு ஓகே படிக்கலை, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்காக இப்போ எக்ஸாம்ஸில் ஃபெயிலான நிறையா பொண்ணுங்க சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல, 10th 12th டிகிரி வாங்கலைன்னு சொல்லி இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல. அப்படி நம்மளும் அவளை சாக சொல்கிறோமா? இல்லை. சில பேருக்கு வந்து சுட்டு போட்டாலும் படிப்பு வராது. சரி, அப்படி வராத பொண்ணுங்க ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆனால் அது ஓகே, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன் இதை இப்போ வரைக்கும் சொல்லி குத்தி காமிச்சிட்டே இருக்கோம் எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது படிக்காததுனால அந்த பொண்ணு அறிவில்லாமல் இருக்காளா, இல்லை படித்தும் நம்ம அறிவில்லாமல் இருக்கோமா, அந்த மாதிரிலாம் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் சாக சொல்கிறீங்களா, இல்லை நீ படிக்கலைனாலும் எப்படியாவது சக்ஸஸ் ஆகுன்னு சொல்கிறீங்களா? எனக்குள்ளே இது ஒரு கொஷனாக இருந்துகிட்டே இருக்குது.